வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்கல் முறையில நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இலவச மின் இணைப்பு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு எந்த மாதிரியான வெரிபிகேஷன் பாத்தீங்கன்னா நடக்கும், சோ உங்களுக்கு எப்ப கனெக்ஷன் கிடைக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. சோ அப்படியே ஒரு லைக்கை போட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சோ பணம் செலுத்திய பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட விண்ணப்பம் பாத்தீங்கன்னா கள ஆய்வுக்கு போகுங்க. ஸோ அந்த ஆய்வில் என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நிலத்துக்கே இந்த ஜேஇ ஏஇன்னு சொல்லக்கூடிய 2 மின் ஊழியர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்க நிலத்துக்கே வந்துட்டு ஸோ நிலத்தடி போருக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், இல்லை கிணத்துக்கு அப்ளை பண்ணிருக்கிறதா பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டான சர்வே நம்பர்ல தான் இருக்குதான்றதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ண பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையா பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேயர் சர்வீஸ், இரண்டு பார்த்தீங்கன்னா மைனர் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேயர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க நிலத்தடி போரோ இல்ல கிணத்துக்கு பக்கத்திலே கம்பம் இருக்கும், அப்படியே சர்வீஸ் கொடுக்குற மாதிரியா இருந்தா அது மேயர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே சர்வீஸ் கிடைச்சிடும். ஸோ மைனர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பம் பாத்தீங்கன்னா தொலைதூரத்துல இருக்கும். சோ அங்கிட்டு இருந்து நீங்க கம்பம் ஒரு 4 கம்பம் ஒரு 2 கம்பம் இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்ரூவ்டு வாங்கி தான் மின் ஊழியர்கள் இந்த கனெக்ஷனுக்கு வருவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். மேஜர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பார்மர் வச்சு கனெக்ஷன் தருவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இன்னும் கால அவகாசத்துல இன்னும் நீட்டிக்கும். சோ இது 3 வகையான சர்வீஸ் தாங்க இருக்கு. வகை 1 மேயர் சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உள்ள மின்கம்பத்துல உங்க நிலத்துக்கு பக்கத்துலயோ உங்க கிணத்துக்கு பக்கத்துலயோ இல்ல ஆயத்துளை கிணத்துக்கு பக்கத்துலயோ இருக்கும் கம்பம். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருவாங்க. எந்த ஒரு கம்பமும் போடத்துல எந்த ஒரு லைனும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எழுத்துக்கிட்டு வர தேவையில்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்கான பொட்டியும் அதுக்கான மேல இருந்து எடுத்துட்டு வர ஒயரும் பிளஸ் பியூஸ் கேரியர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி 15 நாள்ல இருந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நீங்க தான் விண்ணப்பம் பண்ணி முடிச்சு ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 30 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. சோ பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த சர்வீஸ்கள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சோ உங்களுக்கும் சீக்கிரமா கிடைச்சிடும். சோ இந்த மாதிரியான இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ அப்படி நீங்க செக் பண்ணிக்கினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இபி ஆபீஸ்ல போய் டைரக்டாவும் அணுகலாம். சோ இந்த மாதிரி எனக்கு கம்பெல்லாம் எதுவும் போட தேவையில்ல, என்னோட நிலத்தடி போர் ஆகட்டும் இல்ல கிணறாகட்டும் பக்கத்துல இருக்கு, நீங்க அங்கே இழுத்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னதால உங்களுக்கு சீக்கிரமா கொடுக்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. வகை 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினர் எக்ஸ்டென்ஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் இணைப்பு வழங்கும் புதிய மின் கம்பம் பாத்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். சோ இப்போ ஒரு கம்பமா இருக்கட்டும் இல்ல 2 கம்பமா இருக்கட்டும் 3 கம்பமா இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இதுக்கு எல்லாமே மதிப்பீடு பண்ணி அதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றத இவங்க இந்த மின் ஊழியர்கள் பார்த்துட்டு அப்ரூவ்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கம்பம் எடுத்துட்டு வந்து போட்டு இந்த மாதிரியான லைன்கள் இழுத்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா சிறிது கால அவகாசம் எடுக்க தான் செய்யும். கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ஷன் டிலே ஆனாலும் கனெக்ஷன் கரெக்டா வந்துடும், பொறுப்பா பண்ணி கொடுத்துருவாங்க. சோ நீங்க எந்த ஒரு கஷ்டமும் பட்டுக்க தேவையில்ல. சோ அதனாலதான் சொல்றது, இந்த மாதிரி கம்பம் எனக்கு போட்டு தரணும், எனக்கு பக்கத்துல வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களும் போயிட்டு அப்ளை பண்ண கையோட இபி ஆபீஸ்ல பாருங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஜேஇஏன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் வருவாங்க. சோ உங்களுக்கான மெஷர் உங்களுக்கு எப்படி பண்ணணும், சோ எங்க இருந்து உங்களுக்கு கனெக்ஷன் வரும், எவ்வளவு கம்பம் போடணும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. சோ சொல்லிட்டு இவ்வளவு நாட்கள் ஆகும்ன்றதையும் அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்டென்ஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சர்வீஸ் இருக்கும். அதாவது ஒரு 30 மோட்டர் தான் ஓடும் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 மோட்டர் ஓடும். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட மோட்டரோட லோட் பாத்தீங்கன்னா வலிக்காது, தண்ணி கம்மியாகும், அடிக்கடி ட்ரிப் ஆகும், அடிக்கடி பியூஸ் போகும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்க இருக்கு. சோ எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு தனியே ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சு எனக்கு சர்வீஸ் தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதையும் பண்ணி தருவாங்க. சோ அதை நீங்க பே பண்ண சொல்லி இதை கேட்டு பே பண்ணணும். சோ அந்த மாதிரியான வகையில நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிரான்ஸ்பார்மர் வச்சு உங்களுக்கு சர்வீஸ் தருவாங்க. சோ இது வச்சு தரதால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பியூஸ் போடுறது, அடிக்கடி காயில் போறது, சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எதிர்நோக்குவாங்க. சோ அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க தனியா டிரான்ஸ்பார்மர் வைக்கிறதால உங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே வராது. சோ இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகதாங்க செய்யும். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்க அப்ரூவ் வாங்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர் வர வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொருத்துவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால அவகாசம் நீட்டிக்க தான் செய்யும். கண்டிப்பா நீங்க பொறுத்துருங்க, கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. சோ
ஸோ இந்த மாதிரி வேணும்ன்றதை நீங்க முன்கூட்டியே போய் தெரியப்படுத்துங்க, அதுவும் ரொம்பவே நல்லது. இலவச மின் இணைப்புக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மீட்டர் கட்டாயமா வைப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பில் வைப்பாங்களோ அப்படின்றத பயப்படாதீங்க. அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் அந்த அறிவிப்பு வரும், ஒருத்தர்களுக்கு மட்டும் வராது. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப கொடுக்கிற எல்லா மின் இணைப்புக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா இந்த மீட்டர் வச்சுதான் தராங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க மீட்டர் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மின் ஊழியர்கிட்ட யார்கிட்டும் சொல்ல வேணாம். கண்டிப்பா மீட்டர் வச்சுதான் கனெக்ஷன் தருவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். சோ நம்ம மீட்டர் வைக்கிறாங்களே, நம்மளுக்கு திடீர்னு பில் போட்டு இபி பில் கட்ட சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு நிறைய பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பயப்படாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதனோட கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்ப கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டிக்கல. ஸோ 31/12/2025 பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இணைப்பு வேகமா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பம் போடணுமா இல்ல டிரான்ஸ்பார்மர் போடணுமா இந்த மாதிரியான தேவைகளை பொறுத்து தான் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து சேரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம புதிய இணைப்புகளுக்கு எல்லாருக்கும் மீட்டர் வச்சு தர்றதால மீட்டர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான விண்ணப்பங்கள் வந்து இருக்கிறதால மீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வச்சு தான் போடுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்களும் எதுவும் அர்ஜென்ட் படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், இந்த கொஞ்ச நாளும் பொறுத்துருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த திட்டத்துல நீங்க கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நான் தட்கல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம இந்த வீடியோவை பார்க்குற விவசாயிகளுக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் கொஞ்சம் பயம் இல்லாம இருப்பாங்க. சோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். விவசாய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், டாடா. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.